திரைகள் எல்லாம் தாண்டி பத்து நல்லா பத்தாண்டே பார்வதியே பகவானும் நந்தானே பகவானும் நந்தானே சொன்னா போதே இப்படியாக ஆண்டவனாகி சிவபெருமான் 10 பொருளுக்கும் பக்குவமாய் இருந்து நான் படியிலந்து வருகிறேன் என்று ஆதி சக்தியிடத்தில் சொல்ல நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் எல்லாம் நான் நகர்ந்தால் நகரும் அம்மா. ஆமா, நான் படைத்த இவ்வுலகம் சரி. அது மட்டும் இல்ல, 8 திசையும் 16 கோணங்கள் அடியே நான் தான் அம்மா என்று ஆண்டவன் பகவான் பார்வதியிடத்தில் சொல்லி ஆதி கைலங்கிரியில் அமைந்திருக்க, சரி. ஆனாலும் பார்வதிக்கு என்ன சந்தேகம் தீர்ந்தபடா இல்ல. கிடையாது. ஆமா, சந்தேகம் வந்துச்சுன்னா ஆமா சந்தோஷம் பெறவாசலோடி போயிடும், அப்படியே போயிடும். அப்படி இருக்கும்போது ஆதிசக்தியான பார்வதியால் என்ன ஆதி கைலாச பர்வதத்திலே பகவான் அமர்ந்திருக்க, சரி. பகவானுக்கு பின்னால் சென்று பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பகவானுக்கு பின்னால் சென்று 2 கரம் எடுத்து நின்று, சரி. பகவான் கையினை பொத்தினார். பகவான் கண்களை பொத்தின போது அகில உலகம் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரே இருள்மயமா இருக்கு. எதுக்கு இருள்மயமா இருக்கு? என்ன காரணம்? ஏன்னா பகவானோட வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். பகலில் வரக்கூடிய சூரியன் வராவிட்டாலும் ஆமா நம்மளால ஏதாவது வேலை பார்க்க முடியாதுமா. இரவில் வரக்கூடிய சந்திரன் வரலனாலும் ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரே இருட்டாத்தான் இருக்கும். இரவு இருந்தால் அதுக்கு பகலன்னு இருக்கணும்ல, ஒண்ணு இருந்தா அதுக்கு தீமை இருக்கணும். ஆமா, அதனாலே சரி ஆண்டவன் கண்களை பொத்தின போது அகில உலகம் எல்லாம் இருள்மயமாச்சு. இருள்மயமாக இருக்கும் போது ஆமா பறக்கக்கூடியது பறக்காம அப்படியே நிக்கி ஓடக்கூடியது ஆமா அப்படியே நிக்கி, ஒண்ணு ஓடல. பகவான் கண்ணை கட்டியாச்சுல்ல. அப்படி இருக்கும் போது ஆண்டவன் பகவான் நினைக்காரு, சரி கையை எடுப்பான்னு நினைக்காரு. ஆமா, ஆனா பார்வதி கையை எடுத்தாளா? எடுக்கவே இல்ல. ஆமா, ஆண்டவன் பகவான் எண்ணினார், என்ன நாமளுக்கு இருக்கக்கூடிய 2 கண் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண் இந்த பார்வதிக்கு தெரியாது என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் அன்றைக்குத்தான் 3வது கண்ணான நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணை திறக்கும் போது ஐயா நெற்றி கண்ணை பகவான் திறப்பார், ஒளி கொடுப்பார். கண்ணை பகவான் திறப்பார். உலகில் ஒளியே கொடுப்பார். அப்படியே
ஆமோ உச்சிக்கண்ணின் ஒளிவிலே வந்தோ ஆமா ஆமம்மா ஆகார சொர்பத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தாள். வாரா 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 ஏ அம்மா யா நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் அதாளி போட வேண்டாம் 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 அம்மா உனக்கு நேரம் இருக்கு நேரம் இருக்குமா. அப்பொழுது ஆண்டவனாகி சிவபெருமா ஆமா ஆமோ கண்ணி ஒளிவிலே வந்து பிறந்த பெண்ணிற்கு ஆமம்மா நாமம் கொடுக்க வேண்டும் என்றோ ஆமோ பெயர் கொடுக்கிறாரே ஆனா என்ன பேர் கொடுக்கிறார் அம்மா கண்ணில் வந்து பிறந்ததாலே 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 மாதாலே பிறந்ததாலே பேர் நாமம் கொடுத்தல்லவோ கொடுத்ததாலே நல்ல பெண்கோடிக்கு பெண்கோடிக்கு அம்மா பெண்கோடிய பெண்கோடிய ஆட வேண்டாம் பாட வேண்டாம் பாட வேண்டாம் ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆடாளி பாட வேண்டாம் பாட வேண்டாம் ஏ அம்மா பெண்கொடியே என்ன 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 நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் அதாளி போட வேண்டாம் 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 அம்மா வடக்கு கோட்ட வாசலிலே வடக்கு முகமாக அமைந்திரு என்று வாக்களித்து வரம் கொடுத்தார். கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவனாகிய பகவானுக்கு என்ன என்ன அதாவது வியர்வை விறுவிறுத்து நிக்காரு. ஏன் அப்படி நிக்காரு? எதுக்குமா? அதாவது ஆண்டவன் பகவான் தனது அங்கத்தை ஒடுக்கி சரி நெச்சிக்கண்ணை திறந்தார் இல்லையா? ஆமா. நெச்சிக்கண்ணை திறக்கும் போது தீ பொறி பறக்க ஓ சரி ஆண்டவன் பகவான் வியர்வை விறுவிறுத்து நிக்காரு. அதாவது பகவானுடைய வேர்வையானது பூலோகத்தில் பட்டதானா? ஆமா. பூலோகத்து மக்கள் நம்ம தாங்குவோமா? தாங்க மாட்டோம் என்று சொல்லி ஆமா 1008 ஜடாபரத்தில் சரி ஒரு ஜடாபரத்தினை உழைத்து ஆமா தனது அங்கம் எல்லாம் துவட்டி சரி அதனே ஒரு கொண்டை கட்டாக கட்டி கொண்டார். அது மட்டும் இல்ல வேற என்ன? ஆனாலும் ஒரு 7 சொட்டு சரி நீரானது ஆமா நிக்கவே இல்ல. அந்த 10 சொட்டானது சரி 10 பெரும் கடல்களாச்சு. அப்படி அப்பேற்பட்ட கடல்களுக்கு ஆமா நாமம் கொடுக்க வேண்டும் என்று ஆமா பெயர் கொடுக்கிறாரே. ஆனா என்ன பேரு? சுவாமி வாங்கு சப்பா தேவ கப்பா வாங்கு சப்பா தேவ கப்பா ஒன்றாங்கடல் ஒரு கடலா ரெண்டாங்கடல் 8 கடல் மூன்றாங்கடல் முத்து கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணி ஐந்தாங்கடல் பஞ்ச கடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டு கடல் ஒன்பதாங்கடல் ஒரு கடல் கடல் பார்க்கடல் கடலுக்கு அப்பாலே கடலுக்கு அப்பாலே அடங்கி வர பாறை உண்டு. ஐயா பழங்கி வர்ண பாறை மேலே பழங்கி வர்ண பாறை மேலே ஒரு ஆலமர அடியதிலே அடித்து மணல் குவிந்து ஐயாம்புச்சு வந்திருக்கு. ஐயா அந்த நல்ல புத்துக்குள்ள யாரெல்லாம் ஆண்டு வாரா
சதையும் போலே நலமுடனே ஆண்டு நல்ல உயிரை போலே சுமையாய் வாழ்ந்து நல்ல நாரும் நல்ல நாரும் உடனே ஆண்டு வட்டணத்திலே சரி நாகராஜனும் நாகக்கண்ணி வெண்கொடியையும் ஆமா வாழ்ந்து வரக்கூடிய நாளையில சரி அதாவது என்ன என்ன அம்மா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள் அது மட்டுமா அது மட்டுமையா அதாவது பூவும் நாரும் போலவும் புகழாக வாழ்ந்து வரார் நகமும் சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வருகிறார் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில அதாவது கடல்கள் இருக்கிறதே கடல் அதுல வரக்கூடிய 9 நவரத்தினத்திற்கும் சொந்தக்காரங்களே இந்த நாகராஜன் நாகக்கண்ணி அப்பேற்பட்ட நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் சொத்து சுகம்னா சொல்லவாயா செய்யணும் அவர்கள் என்ன என்ன பவுசோடு வாழ்ந்து வருகிறார்களே ஆனா அதாவது 9 நவரத்தினத்திற்கே அதிபதியே இவர்கள் தான் இவர்கள் மண்புத்துக்குள் இருந்தால் மகிமை கிடையாது என்று ஆதி சக்தியான பார்வதியை இவருக்கு வாக்களித்து வரம் கொடுத்தாராம் இவர்களுக்கு என்று கோட்டை போட்டு ஆள்வதற்கும் வரம் கொடுத்தார் அது மட்டும் இல்ல இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் பார்க்க எப்படி இருப்பாங்க தலை மட்டும் மனிதர் சொருபம் ஆமா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு உடம்பெல்லாம் பாம்பின் சொருபம் அப்படி இருக்கும்போது அந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடிக்கு ஐயா சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு 7 குலம் பிறவு இருக்கு எதிரே ஒரு மண்டபமா 7 குலம் இருக்கு எதிரே ஒரு மண்டபமா சொத்து இருக்கு சுகமே இருக்கு சுகமே 7 குலம் பிறவு உடனே ஆண்டுவார் வரும் நாளை நாகராஜனாக என்ன செய்வார் இப்படியாக நாகலோக வட்டணத்தில் ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணி வெண்கொடியையும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு இத்தனை பாலோடும் பவுசோடும் ஆண்டு வரக்கூடிய அவர்களுக்கு ஆமா திருமணமாகி 12 வருட காலம் ஆச்சு அடே அப்பா 12 வருட காலம் ஆகியும் சரி ஆனால் ஒரு குழந்தை என்று அவர்களுக்கு ஒரு சிசு கிடையாது ஆமா அதாவது சரி குழந்தை இந்த வருஷம் இல்லன்னா ஆமா அடுத்த வருஷம் கிடைக்கும் அடுத்த வருஷம் இல்லன்னா அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கும் அடுத்த வருஷமும் இல்லன்னா அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கும் அதுக்கு அடுத்த வருஷமும் இல்லன்னா ஆமா இப்படியே சொல்லி சொல்லிதான் சரி வருஷம் 12 வருட காலம் ஆச்சு ஈராறு 12 வருட காலம் வரைக்கும் நாகராஜன் நாகக்கண்ணி பெண்குடிக்கும் குழந்தை என்பது இல்லை அப்படி மனங்கவலை கொண்ட நாகக்கண்ணி வெண்கொடியானவர்
தனது மன்னனான நாகராஜனை அழைத்து ஆமோ சொல்லுகிறாரே ஆனா என்ன என்கணவா ராஜ மன்னா மன்னா வைத்ததோடு பிராணநாதா ராஜமன்னா எனக்கு வாய்த்தது ஒன்று இல்லை ஒரு காலத்தில் அவளுக்கு பின்னாதற்கு முதலை இல்லை மன்னவர் வைத்த கைபிடித்த குழந்தை இல்லை தோசந்தான் ஒன்று இல்லை நாமல் கணவா மன்னவர் ஒரு காலத்தில் போல பெண்கள் தாயும் விளைக்கும் தாயில அவனே சமத கண்ணி சொல்லும் கண்ணி சொல்லும் நாகராஜ சொல்வாங்க அந்த நாகக்கண்ணி பெண் கொடியானவர் ஆமா மன்னவர் எனக்கு வைத்த ரஜகிரியே நாகலோக பட்டணத்தியே ஆமோ என்ன செய்ய சுகம் இருந்து அது செய்ய மண் இருந்து என்ன செய்ய மன இருந்து அது செய்ய நாமளுக்கு பின்னால இந்த நாகலோக பட்டணத்தை சரி ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே ஒரு குழந்தை வேணுமல்ல மன்னா என்று நாகக்கண்ணி பெண்ணானவள் சரி தனது மன்னனான நாகராஜனை அழைத்தோ என்ன சொல்லுகிறாளே ஆனா என்ன 30 வயது குழந்தை இல்லை 40 வயது குழந்தை இல்லை 50 வயது ஆணும் இல்ல பெண்ணும் இல்லை ஒரு காலத்தில் முத்தத்தில குழந்தை இல்ல நலைந்த கையால குறிக்க முதல இல்ல கணவ மன்னவர் வரைக்கும் தாங்க இல்ல எந்த பிள்ளை இல்ல என்னவாவோ நாமல் செய்தோம் இதுவரைக்கும் குழந்தை இல்லை ஐயா என்னவாவோ நாமல் செய்தோம் வரைக்கும் குழந்தை இல்லை தேங்காயில பிள்ளை
அம்மோ நாகலோகப்பட்டணத்தில் ஆமம்மா வாசலில வளர்த்து வந்த வன்னிமரம் மலடாச்சு அதுவும் மலடா போச்சு மண்ணா வளர்த்து வந்த முருங்கை மரம் மலடா ஒரு பூ புத்திச்சா ஒரு காய் காய்ச்சிச்சா ஒரு பிஞ்சு விட்டுச்சா ஆமா ஒரு முருங்கை பிஞ்சு வரல ஒரு பூ வரலையே அது மட்டும் இல்லையே வேற என்ன மழை பெய்த முத்தத்துல எனக்கு மண்ணல குழந்தை இல்ல ஆமா அந்த மண்ணுல அப்படியே விளையாட எனக்கு குழந்தை இல்ல கடவுளே அது மட்டும் இல்ல வேற என்ன அரிக்கரைக்கும் தேங்காயில அம்மா அப்படின்னு சொல்லி கையே அந்த பிள்ளை இல்ல ஆமா அம்மா எனக்கு ஒரு துண்டு தேங்காய் ஆத்தா அப்படின்னு கேட்க குழந்தை இல்ல அது மட்டும் இல்லையே மண்ணா வேற என்ன என்னை போல பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா தாயானா ஒரு பிள்ளைக்கு கூட தாயாகவில்லை ஒரு பிள்ளைக்கு கூட நான் தாயாகவில்லையே அதாவது பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை இல்லன்னு கவலை ஆமா பிள்ளை இருக்கவங்களுக்கு பிள்ளைய வச்சு தொல்லைன்னு ஆமா பெரிய தொல்லை அதாவது ஆமா இருந்தாலும் குச்சம் ஆமா இல்லாட்டாலும் குச்சம் ஆமா எங்க குடத்துக்காரன் எனக்கு பாருங்க 9 பிள்ளை இருக்கு என்ன செய்வா எங்க அண்ணன் குடத்துக்காரன்